நல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியாக உமக்கு நன்றி செலுத்தி இந்த நல்ல அற்புதமான இந்த காலை வேளையில ஆவியனோட கரங்களை முற்றுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறோம். உம்முடைய வசனத்தை தியானிக்க வந்திருக்கிறோம். அற்புதம் செய்வீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பலனா இருக்கட்டும். ஜீவனுள்ள தேவன் எங்களோடு இருக்கபடியாக உமக்கு நன்றி செலுத்தி இந்த பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தர் பேசும்படியாக உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து சோத்தரிக்கிறோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, அல்லேலூயா சொல்லுவோம். என் தேவ நாமத்தை தொழுது கொள்ள வந்தபடியாக இன்னைக்கு மகிமையானவர் நம்ம இடத்துல மத்தியில் வாசம் பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஓய்வு நாள் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தில் முதல் நாள் கர்த்தரோட வார்த்தை கேட்டோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தில் துவக்கத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையானது எரேமியா 32ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் இந்த மாதத்தில் முதல் நாள் கர்த்தர் அதிகாலை வேலை கொடுத்தார். அதை குறித்து தொடர்ச்சியாக கூட பேச விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 27வது வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாக கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ, அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. வசனம் சொல்லுகிறது, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. இந்த நாளில் கர்த்தரோட சமூகத்தில் வந்திருக்க அன்பான தேவ பிள்ளைகளை, எலும்புகளுக்கு கூட காதுகள் கேட்டது, உயிரடைந்தது. இன்றைக்கு ஜீவனோட வந்த யாவருக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் நிச்சயமாகவே நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். இந்த காலையில் உங்களோட பேசுவார். இந்த மாதத்தின் துவக்கத்தில் 3 காரியத்தை பார்த்தோம். வெறுமையானதை மாற்றுகிற தேவன், முடிந்ததை மாற்றுகிற தேவன், பிறர் பார்க்கும்படி மாற்றுகிற தேவன் என்ற தலைப்பில் பேசினேன். முதலாவதாக வெறுமையாக மாற்றுகிற தேவன் என்றால், வெறுமையாக இருந்த கற்சாடிகளை தண்ணீரால் ருசியாக மாற்றி கொடுத்த இயேசுவின் வல்லமையை பார்த்தோம். முடிந்ததை விசேஷமாக முடிந்ததை மறக்காத தேவன் என்று பார்க்கும் பொழுது, விசேஷமாக மரித்ததை கூட அவரால் உயிர்த்தெழுப்ப முடியும் என்று தியானித்தோம். பிறர் பார்க்கும்படி, பிற கண்கள் பார்க்கும்படி செய்கிற தேவன் என்று குறித்து பார்க்கும் பொழுது, நமக்காக இறங்குற ஒரு தேவன், நமக்காக பட்சத்தில் இருக்கிற தேவன், அன்றைக்கு அவரையே நம்பின மூவரையும் அக்னியில போடும்போது கூட இருந்து தப்ப வைத்தவர் நம்மோடு இருக்கிறார் என்று இந்த மாதத்தில் அவரால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை என்று பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு பேச போகிறேன். அன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னால செய்யக்கூடாது ஏதாவது இருக்கா? இன்னைக்கு உங்களோட பேசுறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு போக போகுது. நிறைய பேருக்கு, சிலர் வராதவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடையாது. இன்னைக்கு ஆண்டு நிச்சயமா சொல்றாரு, என்னால செய்யக்கூடாது ஏதாவது இருக்கா? அன்பான தேவ பிள்ளைகளே, அவரால் எல்லாம் கூடும், எல்லாம் செய்ய முடியும், அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அல்லேலூயா. ஒன்னு நல்லா கவனிக்கணும், அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்படின்னா மனுஷனால செய்ய முடியாது, பணத்தினால செய்ய முடியாது, பொண்ணு வைடூரியம் எத்தனை வசதிகள் தான் எதையும் செய்ய முடியாது, அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். இன்னைக்கு நீ எதை நம்பி வந்திருக்கிறாயோ, கர்த்தரோட வார்த்தையை கேட்க வந்து அன்பான தேவ பிள்ளைகளே, அவரால் மட்டும்தான் செய்ய முடியும், அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். ஒரு ஓமையை சொல்லுகிறேன். கேரளாவில் வசிக்கும் பொழுது, கேரளா இருக்கிற ஒரு அங்க ஒரு ஓமை சொல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, யானைக்கு தடிபாரம், எறும்புக்கு அரிசி பாரம் வாங்க. யானைக்கு தடிபாரம், எறும்புக்கு அரிசி பாரம். அப்படியானா யானைக்கு இந்த கட்டைகளை போட்டு இழுக்கும் போது கஷ்டப்பட்டு இழுக்குமா. அதே போல எறும்பு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன அரிசியை கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு போகும். எறும்பு வந்து யானை சொல்லுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இழுக்கிறோம் பாரு. அப்ப யானை சொல்லுமா,
நீயே தெரியல, எங்க இந்த அரிசி தெரிய போகுதுன்னாங்க. ஒருவருக்கும் ஒரு பாரம் இருக்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒவ்வொருக்கும் சபையில் அமர்ந்திருக்க பார்க்கிற யாவர்களுக்கும் ஏதோ ஒரு பாரத்தோடு வந்திருக்கிறீங்க. ஒருவர் இருக்கிறார் உனக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு. அல்லேலூயா. அவர் தான் பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுக்க முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்று, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று, அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? That means he can do all the mighty things. உன்னோட சிந்தனையில ஒரு காரியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு பெருசு, அவருக்கு சிறுசு. உன் பிரச்சனை நமக்கு எப்படி இருக்கா? பெருசு. அவரோட பார்வையில சிறுசு. இன்னைக்கு ஏதோ ஒரு சிந்தையிலோ ஏதோ ஒரு காரியத்துல தேவ சமூகத்தில் இன்றைக்கு இந்த முதல் வாரத்தில் தேவனுடைய சமூகத்தில் வார்த்தை கேட்க வந்தான் போன தேவ பிள்ளைகளை, நம்முடைய தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர் எப்படி பாஸ்டர் இது நடக்குது, எப்படி பாஸ்டர் நடக்கும், என் சூழ்நிலை ரொம்ப கடினமா இருக்குது, என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. பாஸ்டரால ஒண்ணுதான் சொல்ல முடியும், தேவனால் எல்லாம் கூடும். பாஸ்டர் என்ன சொல்ல முடியும்? தேவனால் எல்லாம் கூடும். ஏனென்றால் அவர் வேத வார்த்தை நம்புகிறபடியாக, நாங்கள் வேத வார்த்தையை நம்பி ஜீவிக்கிறபடியாக அந்த வார்த்தையை சொல்லுகிறோம். தேவனால் எல்லாம் கூடும். சாரால் நினைத்திருப்பால் எல்லாம் செத்து போயிற்று, எல்லாம் நின்று போயிற்று. அவருடைய யோசனை எல்லாம் சரீரத்தை பார்த்து செத்து போனது, நின்று போனது. இப்படித்தான் அவருடைய சிந்தையில ஓடிக்கொண்டிருக்கும். ஆண்டவர் சொன்னார், சாராலே என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஒருவேளை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்றார், ஒருவேளை செத்து போயிருக்கலாம், நின்று போயிருக்கலாம், ஓடி போயிருக்கலாம், உடைஞ்சு போயிருக்கலாம், பிரிஞ்சு போயிருக்கலாம், கவந்து போயிருக்கலாம், துக்கத்தோட வந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஆனா ஒண்ணு நிச்சயம், இன்னைக்கு பலிபீடத்தில் கேட்கிற கேள்வி, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இஸ் a supernatural God. இன்றைக்கு ஆண்டவர் சபையாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். மகளே, உங்களை தான் பார்த்து பேசுறாரு. மகனே, என்னால செய்யக்கூடா முடியாதுன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து பேசுறார். பலிபீடத்தில் ஆண்டவர் பேசுவார் நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்களேன். அவர் தான் இன்னைக்கு சொல்லி அனுப்பின தூதனை போல இன்னைக்கு உங்ககிட்ட பேசுகிறேன். என்னால செய்யக்கூடாதது என்று நினைக்கிறியா? இது என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? நீ இழந்ததை மறுபடியும் என்னால கொடுக்க முடியாது நீ நினைக்கிறியா? உன் கடன் பாரத்தை என்னால அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? உன் பிரச்சனை எப்போது வரும் என்று யோசிக்கிற உனக்கு உன் பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வர முடியும் என்று முடியாது நினைக்கிறியா? என் திருமணம் எப்படி நடக்கும் என்று யோசிக்கிறியா? என் வாழ்க்கை இழந்துட்டேன் எப்படி நடக்கும் என்று யோசிக்கிறாயா? இதெல்லாம் என்னால செய்ய முடியுமா நீ நினைக்கிறாயா? ஐயோ வயதாகி போயிடுச்சு என்று அன்னாள் சாரால் கதிர்ன போது செத்து போனது, கர்ப்பம் நின்று போனது, வேதனை அடைந்தால் அவர்களை பார்த்த கேள்வித்தான் இன்றைக்கு சபையை பார்த்து கேட்கிறார், என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? He is a speaking God. என்னால குழந்தை பெற முடியாதுன்னு நினைக்கிறியா? கர்த்தர் சொல்வாரானால், அவர் பேசினாலும் அவர் பார்த்தாலும் அவர் சொன்னாலும் எல்லாமே கீழ்ப்படிந்ததாக வேண்டும். எல்லாமே கீழ்ப்படிந்ததாக வேண்டும். அவரோட படைப்பு, அவர் சர்வ வல்லவர். அவர் தான் சொல்றார், நீ ஏன் இப்படி நினைக்கிற? இன்னைக்கு யாரோ என்னென்ன நினைச்சிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க நினைக்கிறதா ஆண்டவர் பேசுவார். அவர் கேட்கிற, என்னால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா? ஹலோ, என்னால முடியும். நம்முடைய ஆண்டு நம்மிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் அதை எப்படியும் திட்டம் பண்ணி செயல்படுத்த வேண்டும் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். ஒரு காரியத்தை சொல்லி இருப்பாரானால் ஏசாயா 46 அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவர் பேசுற வார்த்தைகளை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஹலோ மகளே, நான் உனக்கு சொன்னல நிச்சயமா செய்வேன். ஹலோ மகளே, உன் சிந்தை எங்கே போகாத, நான் உனக்கு சொன்னல நிச்சயம் செய்வேன். நான் திட்டம் பண்ணிட்டு இருக்கேன், நானு திட்டம் பண்ணிட்டு இருக்கேன், அது செய்து முடிப்பேன், செய்து முடிப்பேன். ஓகே, ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, மகளே நான் உனக்கு சொன்னேன், நிச்சயமா நிறைவேற்றுவேன், நான் பிளான் பண்ணிட்டேன், அதை செய்து முடிப்பேன். உங்களை பார்த்து சொல்றாரு, திருப்தி படுத்தின தேவன். ஓகே 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 ஓகே, அவர் பிளான் பண்ணிட்டாரு. ஓகே, ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி இருந்தாங்களாம்? எப்படி இருந்தாங்களாம்? சொல்லுங்க, கரெக்டாக யாரும் சொன்னீங்களா? சொல்லு. ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களாம், ஒரு ஸ்நேகிதன். இப்ப என்னோட ஸ்நேகிதன், ஏ பயப்படாதடா, ஓகே ஒன்னா சொல்லுவோம், ஓகேடா. இதுதான் விசுவாசன அறிக்கை. நான் சொன்னேன், நான் நிச்சயம் திட்டம் பண்ணிட்டேன், நிறைவேற்றுவேன், நான் செய்வேன். ஓகே ஓகே, ஸ்லோவாகுது. ஓகே ஓகே ஓகே, அவர் சொல்ற, நான் சொல்லிட்டேன்ல, நான் செய்வேன். ஓகே, இஸ் a supernatural God. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. He can do anything but one thing. ஆண்டருக்கு பிடிக்காதது ஒன்று தெரியுமா? சூழ்நிலை பார்க்க கூடாது. வசனம் சொல்லுது, காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மிச்சத்தை நீங்க சொல்லுங்க, ஆனாலும் கேட்கலையா? அது கூட கரெக்டா சொல்லுங்க. நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நிரப்பப்படும். சொல்றது பெருசு இல்ல, ஆனாலும் விசுவாசிப்பேன், ஆனாலும் விசுவாசிப்பேன். உண்மை சொல்ல, என்னோட தகப்பன் என்னை நடத்துகிறத பார்ப்பேன். நான் எவ்வளவு தான் பிளான் பண்ணி என்னதான் சொல்ற, உதாரணம் ஒரு வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க. இப்ப நெல்சன் வீடு கட்டிட்டு இருக்காரு, நீங்க சொன்னோன்னு இன்ஜினியர் செய்வார், ஆனா பிளான் படிதான் செய்வார். நீங்க கட்டுறீங்களா வீடு, பிளான்ல ஸ்கெட்ச் போட்டாச்சுல, இப்ப சடனா போயிட்டு இல்ல எனக்கு இங்க 2 சவுறு வரணுன்றீங்க, அவர் கட்டுவாருன்றீங்க. ஏன்னா அந்த வீட்டை முன்னாடி அவரு பிளான் பண்ணியாச்சு. உங்களை குறித்து அவர் பிளான் பண்ணிட்டார், உங்களை குறித்து பிளான் பண்ணிட்டார். நீ எக்ஸ்ட்ரா ரூம் கேட்டா கூட இப்படித்தான் என்னோட அனுபவத்தில் சொல்றேன், அவர் பிளான் பண்ணிட்டார். நான் சொல்லுவேன் இப்படித்தான் வேணும், உழுது ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணாலும், ஏன்னா எனக்கு குறித்த ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் நடக்குது. அல்லேலூயா. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், மற்றவங்களை பார்க்கிற மாதிரி கட்டடம் கட்டுவார், மற்றவங்களை பார்க்கிற மாதிரி கட்டடம் கட்டுவார். ஏன்னா அவர் சொன்னாரு, நிறைவேற்றுவாரு, திட்டம் பண்ணினாரு, செய்து முடிப்பார். ஓகே, இஸ் a supernatural God. அவர் தான் இன்னைக்கு உங்களோட பேசுகிறார். என்னோட வேத வார்த்தை சொல்றது, நினைத்ததை செய்து காட்டுகிறவர், சொன்னதை செய்து முடித்து காட்டுகிறவர். அன்பான தேவ பிள்ளை, வேத வசனம் சொல்லுகிறது, என்னாகும் 23:19 சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரரும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? கண்டிப்பா நிறைவேற்றுவார். He will fulfill. ஆனா ஒண்ணு, சிச்சுவேஷனை பார்க்காதீங்க. யோர்தான்ல கால் எடுத்த வச்ச பிறகுதான் என்னது மகிமை நடந்தது. நீ விசுவாசத்தோட பார்வையில பார். என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவர் இஸ்ரவேலுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றாகலும் தவறவில்லை, சொன்னதை செய்கிற தேவனா இருக்கிறார்.
சங்கீதம் 138:7 சொல்லுகிறது, தாவீது விதமாக சொல்லுகிறான், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும். அவன் சொல்லுகிற வார்த்தை அழகாக சித்தரிக்கப்பட்டு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். விசுவாசத்தை பார்க்கிறீர்களா? நான் துன்பத்தில் நடந்த போதிலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நீர் என்னை உயிர்ப்பீர். அது சொல்லிட்டு அடுத்த வசனம் சங்கீதம் 138:8 சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்ம எல்லாம் எதை பிடிச்சு போனா, கர்த்தர் எனக்காக எப்போ செய்வார்? துன்பத்தில் இருந்தாலும் நீ விசுவாசத்தோடு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஆனா நமக்கு செய்து முடிப்பார்னு தெரியுமே தவிர, துன்பத்தில் நடத்தும் போது தான் செய்து முடிப்பார் யோசிக்கணும். அல்லேலூயா. வீடு கட்டுனாங்க. இப்ப சகோதரர் நெல்சன் அவருக்கு பெரிய வீடு கட்டிட்டு இருக்காங்க. எடுத்த உடனே கடகடன் கட்டினாங்களா இல்ல கீழே தோண்டுனாங்களா? கீழே பேஸ்மெண்ட் தோண்டினாதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அல்லேலூயா. நம்ம தோண்டும் பொழுது துன்பத்துல போட்டாரு, குழியில போட்டாரு, கீழே தள்ளிட்டாரு. ஹலோ, ஃபர்ஸ்ட் யோசேப்புக்கு சிங்காசனத்தை வந்ததுக்கு காரணம், ஃபர்ஸ்ட் அவர் எங்க போட்டாங்களாம்? குழியில போட்டாங்களாம். குழிக்கு அப்புறம் தான் சிங்காசனம். அவரால் எதையும் செய்ய முடியும். அவரால் எதையும் செய்ய முடியும். அவர் தான் சொல்றார், என்னால செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். இருக்கும் பொழுது பேசுறது ரொம்ப ஈஸி, இல்லாத போது பேசுறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை போகிற பாதை துன்பத்தில் இருந்தாலும் உங்கள் இந்த வார்த்தை சொல்ல முடியுமா? கர்த்தர் செய்து முடிப்பார். இக்கட்டான சூழ்நிலை, உங்களோட ப்ராப்ளம் தான் பெருசா இருக்குமா தவிர தேவனோட வார்த்தை பெருசா இருக்காது. நான் உண்மையை சொல்றேன். அதிகமா பாராயிடுச்சுன்னா சம்டைம்ஸ் ஜெபிக்க கூட தோணாது. உண்மைதானே? கண்ணீர் விட்டு அழுதுட்டு போங்க, என்னால ஜெபிக்க கூட முடியல. ஆனா வேதத்துல ஒரு மனுஷனை பார்க்கும்போது யோபு 23:14 சொல்லுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற. எப்ப சொல்றாரு? எல்லாம் இருந்தது போச்சு, இருந்தது ஓடி போச்சு, இருந்தது செத்து போச்சு, எல்லாம் போன பிறகு அவர் சொல்ற வார்த்தை, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிச்சயம், வாய் இருக்கிறவங்க சொல்லுங்க, நிச்சயம் நிறைவேற்றுவார். சொன்னதை நிறைவேற்றுவார், சொன்னதை நிறைவேற்றுவார், சொன்னதை நிறைவேற்றுவார். இது விசுவாசத்தின் நேரம். இது என்னால செய்யக்கூட அதிசயமான காரியம் உண்டு என்று சொல்லுகிற பேசுகிறது, நிச்சயம் நிறைவேற்றுவார். நான் பார்ப்பேன். ஒருவேளை உனக்கு வீடு கொடுக்கிறேன்னு சொல்லி இருந்தாருன்னா வாய் திறந்து சொல்லு, அந்த வீட்டுக்குள்ள போவேன். ஹல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ள போவேன். எது நடக்கல பாச்சு, இது நடக்கும். எங்க அப்பா கூட இருக்கிறார். இஸ் a supernatural God. நம்முடைய ஆண்டவர் மீது வைத்திருக்க நம்பை உறுதியாக நேரத்தில் பரீட்சை பார்ப்பார். நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்மள எப்பவுமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்க மாட்டார். சில நேரத்தில் பரீட்சைகள் வரும்பொழுது தான் ப்ரமோஷன் வரும் உங்களுக்கு. வித்வுட் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரமோஷன் கிடையாது. வேத வசனத்தை பார்க்கும் பொழுது உபாகம் 8:2 சொல்லுகிறது, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். எகிப்து ஜனங்களுக்கு, எல்லா இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தாலும் அவங்க இருதயத்துல என்ன இருக்கு? எகிப்து தான் இருக்கு. அவங்க நினைச்சாங்க பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு ஆண்டு கொண்டு போறேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? சொன்ன உடனே பால், தேனு, சூப்பர், பால் தேன் எடுத்து அப்படித்தான் இருந்திருக்கும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களெல்லாம் டூர் இட்டு போறேன், நாளைக்கு எல்லாம் ப்ரிப்பேர்டா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஹாப்பியா இருக்கும். போகும்போது பார்த்தா ஓட்ட பஸ் எடுத்து நிக்க வச்சிருக்கு. என்னது? ஓட்ட பஸ் நிக்க வச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? நாடா பாஸ்டர் இப்படி பண்ணிட்டாரு, டயர் தேஞ்சு போய்க்குது,
கண்ணாடி உடைஞ்சு போய்க்குது, ஒண்ணுமே யோசிப்பீங்களா இல்லையா? ஆனா 2 நாள் முன்னாடி சொல்லிப்பீங்க, பாஸ்டர் டூர் இட்டு போறாரு, பாஸ்டர் டூர் இட்டு போறாரு, அப்படிதான் பேசியிருப்பீங்க. இப்படிதான் அவங்கள பேசினாங்க. ஐயோ பால், ஐயோ தேனு எல்லாம் இருக்க போகுது, ஐயோ சூப்பர் சூப்பர் நாங்க. ஆனா கொண்டு போன வழி வனாந்தரம். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது, பிஎன்சி மில் மோனையில வந்து ஏசி கோச் பஸ் உங்களுக்காக வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா இங்கிருந்து அந்த டிராவலிங்களுக்குள்ள நீங்க யோசிப்பீங்க, பாஸ்டர் நம்பி வந்தேன், வாட்டர் பஸ்ல உட்கார வச்சிட்டாரு, மோட்டு பூச்சா கடிக்குது, பாஸ்டரே போயிட்டாருன்னு. ஆனா ஏசி பஸ் அங்க காத்திருக்கு. உங்க சிந்தை எங்க இருக்கு தெரியுமா? ஆண்டு பாஸ்டர் சொல்லிட்டார், அவர் செய்ய மாட்டார், அவர் பெஸ்ட் பாஸ்டர் சொல்லியிருக்கணும். ஏன்னா வந்தவங்களுக்கு தெரியும். லாஸ்ட் போகும்பொழுது நான்ஏசில போனோம், வரும்போது கொஞ்சம் உஷ்ணம் வந்த உடனே வந்தவங்களுக்கு தெரியும், பாஸ்டர் நீங்க உடனே ஏசி ஆயிடுச்சு பஸ். நீங்க வந்தீங்களா பெஸ்ட் பிரதர்? ஐயோ முடியல பாஸ்டர் முடியல. ஓகே, என் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும். ஈஜி சபையில வந்தவர்களுக்கு புழுக்கத்திலிருந்து குளிர் வருவதற்கு எனக்கு பிரியும். ஒரு ஏசியை மாத்திட்டார். ஒரு மனுஷனே இதை மாத்த பொழுது தேவனால் மாத்த முடியாதா? அவரால் எதையும் செய்ய முடியும். அவர் இஸ்ரேல் ஜனங்க தான் ஐயோ ஓகே ஓகே. ஆனா வனாந்தரத்தில் நடந்தாலும் என் தேவன் போஷிக்கிற தேவனா இருக்கிறார். சில சமயத்தில் நம்மோட இருதயத்தில் சொல்லும், எனக்கு எல்லாம் தெரியும். சில ஆண்டு பேச எனக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்க எனக்கு எல்லாம், சும்மா சொல்றேன் சொல்லாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் நினைப்பீங்க, எனக்கு எல்லாம் தெரியும், என்னால முடிக்க முடியும், நான் நினைச்சா சாதிப்பேன். ஹலோ, அவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. உன்னால முடியாதுப்பா. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், நான் எவ்வளோ ட்ரை பண்ணுவேன். நோ, அவர் பில்டிங் போட்ட ஒரு பிளான் பிரகாரம் தான் செய்வார். அல்லேலூயா. என்ன நெருப்பே கேட்பாங்க, என்ன பிரதர் என்ன பிரதர், வண்டி ஒண்டி தான் நான், கீ அவரு. அல்லேலூயா. வண்டி ஒண்டி தான் நான், கீ அவர். கீ போட தான் ஸ்டார்ட் ஆகும். கேட்குறவங்க 1000 கேள்வி கேட்பான். ஹலோ, ஸ்டார்ட் பண்ணாதான் நான் போய் சேர வேண்டிய இடத்துல சேர முடியும். கேட்குறவங்களுக்கு பேசு, கேட்குறவங்க ஒரு நாள் பார்ப்பாங்க. கர்த்தர் பொறுமையாக செய்தாலும் நிதானமாக செய்தார். காத்திருக்கிறது இருதயத்தை இழக்க செய்யும். விரும்பினதோ வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆப்பிள் விதையை விதைக்கும் போது தெரியாது, வளர்ந்த போது கனி கொடுக்கும் போது தெரியும். ஆப்பிள் கனி கொடுக்கிறது மாற்றமல்ல, அந்த கனியிலிருந்து பல விதைகளை கொடுக்க முடியும். அவரால் எதையும் செய்ய முடியும். சாரால் நகைத்தால், சந்நிதியில நகைத்தா, ஆனா எங்க அப்பால முடியும், அப்பாவால முடியும், அப்பாவால முடியும், அப்பாவால முடியும், அப்பாவால முடியும், அப்பாவால முடியும். இஸ் a supernatural God. பார்க்கறவங்களுக்கு சொல்றேன், அவரால் எதையும் செய்ய முடியும். ஆனா ஒண்ணு, எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு மேல. ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றீங்க, 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு. உங்க எஜமான்ட்ட போயிட்டு உங்களை காட்டுல எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி பாருங்க. சொன்ன ஸ்பாட்ல ஒரு சவுண்ட் கேட்கும், டர்ன்னு உண்மைதானே? 2 லட்சம் சம்பளம் கொடுத்து தெரிஞ்சவருக்கு அவர்கிட்டே போயிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க இப்படி செய்யுங்க, நான் அப்படி செய்யுங்கன்னு அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஒரே ஒரு சைன் கொரியர்ல வரும். இப்ப அது கூட முடிஞ்சு போச்சு, மெயில் தான். காலையில் அதிர்ச்சி ஆயிடும். நான் என்ன சொல்றேன், நான் இல்லை, இப்படித்தான் பவுல் கூட பண்ணார், எனக்கு எல்லாம் தெரியும். பவுல் எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் அபிஷேகப்பட்டோம், நான் தான் எல்லாம் பேசுறேன் எல்லாம். ஆனா அந்த மனுஷன் வாய் திறந்து சொல்றாரு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு. அல்லேலூயா. நான் சொல்ல, யார் சொல்றாரு? பவுல் சொல்றாரு. அப்படின்னா நமக்கு அப்பப்போ ஆண்டவர் ஒரு முள்ளு வைப்பார். முள்ளு கொடுக்கலன்னா, நீங்க நல்லா பாருங்களேன், மீனுக்கு முக்கியது முள் இல்லாம நிக்கன்றங்க, விலையே போகாது.
சில நேரத்துல ஆண்டவர் முள்ள கொடுப்பார், ஆனா அது எதுக்குன்னா, ஹலோ, என்னால மட்டும் தான் செய்ய முடியும், என்னால மட்டும் தான். உன்னோட வேலை ஜெபிக்கிற வேலை, செய்யறதின் வேலை. ஹல்லேலூயா. அப்ப முன்னாடி சொன்னது போல எல்லாம் சிஎம்டி எல்லாம் அப்ரூவ் வாங்கிட்ட பிறகு போயிட்டு, இந்த செவரு எனக்கு வானவே வானம், எனக்கு வேற செவரு கட்டணும்னு சொன்னா இன்ஜினை நினைச்சாலும் கட்ட முடியாது. அப்படி கட்டினாலும் எப்போ வேணா எப்ப வேணா இடிக்கப்படும். நானா சொல்றேன், 40 நாள்ல போறத எதுக்கு பல வருஷமா சுத்தணும்? தேவ சமூகத்துல சொல்லிட்டேன். இன்னைக்கு சொல்றார், என்னால செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியா, என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா, நீ ஏதோ ஒரு காரியத்துல நான் சொல்றேன், ஆண்டு சொல்றாரு, என்னால முடியும், என்னால மட்டும் தான் முடியும். இஸ் a supernatural God. லூக்கா 14:11 சொல்லுகிறது, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். ஆண்டவரே, எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, நான் உம்முடைய வார்த்தை நம்பி ஜீவிக்கிறேன். அந்த வார்த்தை எனக்கு அரை சேர்க்கும், அந்த வார்த்தை என்னை உயர்த்தும், அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தை எல்லாம் செய்து முடிக்கும். வசனம் சொல்லுகிறது, நான் செய்கிறதுக்கு அனுப்பின வார்த்தை கிரியை செய்யாமல் என்னிடத்தில் வெறுமையாக திரும்பாது என்று வேற வார்த்தை சொல்லுகிறது. What he has said, நான் சொன்னேன், நிறைவேற்றுவேன், திட்டம் பண்ணினேன், செய்து முடிப்பேன். ஓகே ஓகே. ஆனா ஒரே ஒரு கையெழுத்து தலையெழுத்து மாத்த தெரியுங்களா? வெத்த ஒரு 500 ரூபாய் ஸ்டாம்பர்ல போயிட்டு கடைசியா ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா, உங்க சொந்த வீட்டையே கூட அவங்க மாத்தி எழுதிப்பாங்க. ஓகே, இன்னைக்கு என்ன மெசேஜ்? ஓகே, என்ன மெசேஜ்? ஓகே, சந்தோஷமா சொல்லுங்க. வர வரைக்கும் நடக்கல, இனி நடக்கும். பேசுறவர் சார் சொல்றாரு, ஓகே, அவர் கொடுத்தாலும் பெஸ்டா கொடுப்பார். தாமதமாகும், இட் மே டிலே, பட் இஸ் நாட் டினைட். செய்வர். அவர் சொல்ற, இது வரைக்கும் என்ன தண்டத்துக்கு நடத்துறாரு மட்டும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹலோ, தைரியமா சொல்ல முடியுமா உங்களால? இது வரைக்கும் என்ன தண்டமா நடத்துற ஆமீன் சொல்லுங்களேன். இது வரைக்கும் என்ன கரெக்டா நடத்துற ஆமீன் சொல்லுங்க. அடுத்து இது நடத்துவார். வராதது எதுக்கு தொங்கி நிக்கிறீங்க? வர போறது கேளுங்க, கொடுக்க போறார். நானும் அப்படித்தான், வராத தொங்க மாட்டேன் போ, அப்படி விடும்போது தான் நம்ம தலைவர் இறங்குவார். எப்போ நீ ஒரு காரியத்தை உன் கையிலேயே பிடிச்சிட்டு இருக்கியோ அது செயல்படாது. அவர்கிட்ட கொடுத்துடணும். என்னது கொடுத்து? ஞான அவர் இன்னைக்கு சொல்றாரு, என்னால செய்யக்கூடாத காரியம் நான் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? செய்வேன். எதுக்கு சொன்னா, ஒரே ஒரு காரியத்தை சொல்ல பாருங்களேன். கடந்த வாரத்துக்கு முன்பாக, பல வருடங்களுக்கு முன்பாக, நம்ம சகோதரர் ராஜசேகர் அவர்கள் வரும் பொழுது, அக்கா தான் வருவாங்க இதுக்கு ஊழியத்துக்கு, வெள்ளிக்கிழமை கவுன்சிலிங் பிரேயர். தம்பி வரமாட்டான், ஓடுற மீன்ல நடுற மீனா இருந்தோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் பிடிச்சி போட்டு ஆண்டோட ஊழியத்தை கொடுத்து உண்மையும் ஒத்துமொத்தம் எல்லாத்துக்கும் இருக்கான். அப்போ கடந்த வாரம் சகோதரி வந்தாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், சண்டேஸ்ல ஓய்வுல தேவனை தேடி பாருங்க, வந்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமா மாத்துவாருன்னு. உண்மையா கிறிஸ்துவங்களால் அவங்க அந்த விசேஷமா அவங்க புறஜாதியாக கிறிஸ்துவ உள்ள கிறிஸ்து ஒரு சீக்ரெட் பிலீவரா இருக்கிறாங்க. ஆனா முழுக்க நானசனா எடுக்கல. ஆனா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நாங்க கார் இறங்கும் போது ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கிறேங்க. இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு, என்ன இதில் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியா? நான் செய்வேன். நீ எதை யோசிக்கிறீங்களே, கர்த்தர் செய்வார். இந்த பலிபீட காத்து இருக்கு சாட்சிகளை சொல்வதற்கு. இஸ் a supernatural God. அன்பான தேவன் ஆண்டவர் எப்படி பார்க்கிறோம்னா, நம்மள எப்படி பார்க்கிறோம் என்றால், சில காரியத்தை அறிந்ததை வைத்து, சில காரியத்தை அறிந்ததை வைத்து நம்ம யோசிக்கிறோம். நம் கற்றதை வைத்து, நம் கேட்டதை வைத்து, படித்ததை வைத்து, அனுபவத்தை வைத்து, இதை வச்சுதான் நம்ம ஆண்டு அளவுக்கோல் வச்சு நடக்கிறோம். சொல்லுவேன், நீ நினைப்பதற்கு மேலானவர் வல்லமையானவர். வசனம் தான் சொல்லுது, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக சொல்ல. அங்க ஒரு பஞ்சு வருது,
மிகவும். ஆனாலும் அங்கங்க ஒரு வார்த்தை வருது பாருங்க, ஆனாலும் மிகவும். நமக்கு இதெல்லாம் தெரியாது, ஆனாலும் பார்க்கிறேன் செய்யறாரான்னு. அல்லேலூயா. இது நம்ம பாடி லாங்குவேஜ், மாற்ற முடியாது. சரி சரி பாஸ்டர், ஆனாலும் பாஸ்டர், சரி பாஸ்டர். என்னது சரி பாஸ்டர்? ஏன்னா அது பிளட்லயே ஊறி போச்சு. ஹலோ, அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், வார வாரம் வாங்க, நான் புதிய பிளட்டை ஏற்றி அனுப்புறேன். புது பிளட்டை ஏத்துறது உங்களோட வேலை. வெளியே போன பழையபடி பழைய பிளட் ஆயிடுறீங்க. ஹல்லேலூயா. அங்கங்க அவர் செய்யறதெல்லாம் பாருங்களேன். காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும். எதுக்கு அங்க ஒரு பஞ்சு வைக்கிறாரு? ஆனாலும் நான் நம்பு, நான் செய்வேன். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும். அப்பனா அவரோட பாஷையில சொன்ன, நம்ம பாஷை சொன்ன போனா, நீ எப்ப பார்த்தாலும் சில்லறையாவே இருக்கிற. நீ என்னது சில்லறதான். நோட் எனக்கு சவுண்ட் போடாது, பார்த்துருக்கீங்களா? ஆனா அந்த சில்லறதான், அதுதான் ரொம்ப கத்தும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, டோன்ட் பி சில்லி. தமிழ்ல சொன்ன போனா, அல்லேலூயா, ஆங்கிலத்தில் அழகா, டோன்ட் பி சில்லி மை சைல்ட், ஐ வில் டு இட். இட்ஸ் நாட் ஹார்ட் ஃபார் மீ. அது எனக்கு கஷ்டமே கிடையாது. உனக்கு கஷ்டம், எனக்கு லேசான காரியம். அவரால் எதையும் செய்ய முடியும். இப்படித்தான் உட்காந்து அழுதுட்டு இருந்தா, ஐயோ எல்லாம் செத்து போச்சு, சரீரம் செத்து போச்சு, குதிரை போக்க நின்று போச்சு, நீ பாட்டு வாக்குறது சொல்லிட்டு போனீங்க, ஒன்னும் நடக்கல, ஓகேன்னு இருந்தா. திருப்பி சாரால வந்து கேட்கிறாரு, கொடுத்து முடிச்சிட்ட பிறகு ஓகே, கொடுத்து முடிச்சு கேட்கிறார். சாரால் அழுதது ஒரு காலம், முடிச்சிட்ட பிறகு வந்து கேட்டார். பைபிள் இல்ல, யோசனை. ஓகே சாரால், நீ நினைச்சது நடந்துச்சா? நீ நினைச்சது கொடுத்துட்டேனா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஓகே 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 செய்ய போறார். ஓகே நினைச்சு நமக்கு சபைக்கு டபுள் ஓகே. அல்லேலூயா. ஓகே, ஐ அம் ஹாப்பி. ஏன்னா எங்க அப்பா சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். அவர் தான் சொல்றார், என்னால செய்ய முடியாது நினைக்கிறியா? நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ என்னால முடியல. நான் ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க, அவர் நினைச்சா செய்வார். டாக்டர் கிட்ட போறீங்க, தைரியமா போவீங்க. அந்த விசுவாசம் யாருக்கு? எனக்கு இருக்கு அந்த விசுவாசம். சீரியஸ். கேன்சர் இருந்தா கூட, அந்த கேன்சர் 1 லட்சம் ரூபாய் இருக்கு கேட்டாங்க, உங்களோட பிளான் என்னதோ இருக்கும், 1 லட்சம் ரூபாய் எங்கேயாவது கடன் வாங்கியாவது ஆபரேஷன் பண்ணும். அதே 1 லட்சம் ரூபாய் வாங்கி வந்து நான் காணிக்கை பட்டியல போட்டுறேன்னு சொல்லு, மனசே வராது. ஹல்லேலூயா. எங்க அப்பா எங்க நின்னுந்தார் சொல்லுங்க? எங்க சொல்லுங்களேன்? அங்கதான் நிக்கிற. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. போயிட்டு 2 வார்த்தை ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்கோம், அதுக்கு பின்னாடி போறீங்க. காடு பின்னாடி வரல, டாக்டர் பின்னாடி போறீங்க. ஏன்னா உங்க மைண்ட்ல அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதுதான், இப்படித்தான். நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் அதிகமா யோசிங்க. நீங்க ஒரு பிட் யோசிங்க, இவ்வளவுதான் நம்ம தேவன், ஓகே இவ்வளவுதான் இவ்வளவுதான் இவ்வளவுதான். அவரை கணக்கிட முடியாது. அவர் எப்படியும் செய்வார். நல்லா யோசிக்கணும். ஆசீர்வாதம் வருது, கர்த்தர் சொல்லிட்டா விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? தேவ பிள்ளை நமக்கு ஒரு வைராக்கியமான நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்முடைய அதிசயமான தேவன் மீது முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். தோற்ற இடத்துல ஜெயித்து காட்ட வேண்டும். ஆண்டவர் நமக்கு அநேக வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை இறுக்கமா பிடித்துக்கொள்ள. ஏனென்றால் அவரால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா சில சமயத்துல நம்ம மண்டை என்னது சொல்லுங்களேன். நான் ஸ்கூல்ல படிக்கும் போது டியூஷன் மிஸ் வருவாங்க, வீட்லயே டியூஷன் எடுப்பாங்க, தலையிலேயே போடுவாங்க, படிக்கணும் போட்டு ஒன்று சொல்லுவாங்க, மரம் மண்டை. என்னது மரம் மண்டை? மறுக்குன்னு போடுவாங்க.
எவ்வளவுதான் கத்து கொடுக்குற, உனக்காக நான் வீட்டில் எவ்வளவு தூரத்துக்கு எழுந்து வரேன். எங்க அப்பா அந்த பக்கம் வருவார், உனக்காக கார்ல போய் அந்த டியூஷன் டீச்சர் அந்த வீட்டில் கத்து கொடுக்குறேன், அப்ப கூட படிக்க மாட்டேன். என்ன மண்டை, மரம் மண்டை. அல்லேலூயா. அந்த மாதிரி நிறைய நான் என்ன சொன்னேன், ஆனா அந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்கள இல்ல, ஐயோ பாசத்திட்ட உங்கள இல்ல, நிறைய மரம் இருக்கு. ஒரு துக்கம் வந்த உடனே ஓடி போய் படுத்துக்கிறது கட்டில, முடியலாண்டு வரேன், நான் செத்து போயிலான் இருக்கேன், நான் கம்பெனி க்ளோஸ் பண்ணிடலான் இருக்கேன், நான் ஊரை விட்டு ஓடிலான்னு இருக்கிறேன். ஐயோ எனக்கு வேணாப்பா. நான் சொல்றேன், செய்கிறவர்கிட்ட உண்மையா வந்து பாரு, கர்த்தர் செய்வார். இஸ் a supernatural God. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒன்று தெளிவா அறிந்து கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். மெதிப்பட்ட இடத்தில் வளர்ந்து காட்ட வேண்டும், ஒடுக்கப்பட்ட இடத்தில் உயர்ந்து காட்ட வேண்டும். கடன் கொடுத்தவனுக்கு முன்பாக கடன் கொடுத்து காட்ட வேண்டும். நல்லா ஜெபிக்கணும், தேவ சமூகத்தில் விசுவாசிக்கணும். நம்ம எப்படின்னா கடன் கொடுத்தவங்க நம்ம சொன்னா கடன் திருப்பி கொடுப்பேன், ஏன்னா என்னால முடியாது, அவரால முடியும். அந்த ஃபேத்துக்குள்ள வரணும் நீங்க. இஸ் a true living God. ஆனால் கர்த்தர், ஆனா ஒரு வசனத்துல வேதத்துல ஒரு காரியம் இருக்கு. ஒரு மனுஷனை ஆண்டவர் கூப்பிடுறார், ஒரு நபரை கூப்பிடுற, வா நான் உன்னை ஒரு இடத்துக்கு அனுப்ப போறேன். ஓகே, அவரும் சொன்னார், என்ன சொன்னாரு, ஓகே. அதுக்கப்புறம் எங்க அனுப்புறேன்னு சொன்ன உடனே அவர் சாக்கு போக்கில் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நம்ம கூட அது மாதிரி தான், ஓகேன்னு சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே சொல்லுங்களேன், ஓகே ஓகே. இப்போ அடுத்த ஓகே கேட்பேன். ஓகே ஓகே. 2026ல ஒரு குடும்பம் 1 லட்சம் சபைக்கு கொடுக்கணும். ஓகே ஓகே. 1 லட்சம் அடுத்த 20. சும்மா தான் சொல்றேன். ஓகே, சோதிச்ச பின் தான் உங்களை சோதிக்கிறேன். 2026ல 1 லேக் கொடுக்கணும் சபைக்கு. ஓகே ஓகே சொல்லுறேன். நான் காசா பண்ணுமா, நான் கேட்கவே சொல்லுங்க, வந்தா கொடுத்துருப்பேன், அவ்வளவுதான். ஓகே இருக்கும், வரும் பாஸ்டர், நான் கொடுப்பேன் பாஸ்டர். ஓகே, அந்த ஓகே இருக்கணுங்க. நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழையும் காண மாட்ட, ஆனாலும் நம்ம தான் அது ஓகே சொல்லுது. ஓகே ஓகே, நம்ம சபை வளர போகுது. ஹல்லேலூயா. He is a supernatural God. ஒவ்வொரு மாசமும் நான் விசுவாசம் அளிக்கிறேன், ஒவ்வொரு மாசமும் ஈபி பில் ஒரு குடும்பத்தை கட்டுங்க. ஓகே ஓகே. இதை யார் பார்க்கறா, அவர் சொல்லுவார், ஓகே காசா பணமா எல்லாம் ஒரு சைக்கிள் தானே. ஓகே, நீங்க பெத்து போட போறீங்க, அது வளர போகுது, அப்புறம் அது உலகமா ஒரு சைக்கிள் தான். கர்த்தரை நம்புவோம், இல்லாதவளை இருக்கிறவளை போல. ஓகே, அப்படிதான் வந்தாரு. லாசரு வெளியே வா. ஓகே, செத்து போனது சொல்லுது. ஓகே, உண்மைதானே? இல்ல எப்படி வந்திருக்குமா? வந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே. இப்படிதான் ஆண்டவர் ஒரு மனுஷனை கூப்பிடுறார். அவர் சின்ன குழந்தையில இருந்து கர்த்தர் பாதுகாக்கிறார். இன்னைக்கு சின்ன குழந்தையில இருந்து உங்களை பாதுகாத்த இயேசு என்ன உங்க வீட்டில் திணிச்சிட்டாங்க. உனக்கு எதனா வேணும்னா ஜெபம் பண்ணணும், உனக்கு நல்லா படிப்பணும், நல்லா ஜெபம் பண்ணு, துணி வேணா ஜெபம் பண்ணு. மைண்ட்ல என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் ஜெபம் பண்ணா கொடுப்பார், ஜெபம் பண்ண இதான் மைண்ட்ல ஆயிடுச்சு. நான் சொன்னேன், அதை காட்டிலும் நான் இன்னைக்கு ஒன்று கேட்குறேன், நீ உனக்கு அதிசயம் நடக்கணுமா, நீ அதிசயமா இருக்கணுமா? ரெண்டே கேள்விதான் வித்தியாசம். உனக்கு அதிசயம் நடக்கணுமா, உனக்கு அதிசயம் வேணுமா? நான் எங்க அப்பா கேட்டேன், நான் எங்க அப்பாட்ட கேட்டேன், எனக்கு அதிசயமா இருக்கணும். ஏன்னா அப்பா டைனா மேல கையை வச்சுன்னு ஒரு அதிசயம் நடக்கணும். இது வரைக்கும் அப்படிதான் நடத்துறாரு என் கர்த்தர். சூப்பர் நேச்சுரல் காட். இப்படிதான் ஒரு மனுஷனை கூப்பிட்டார். நைல் இதில் அனுப்பிச்சிட்டாங்க அவங்க அப்பா அம்மா, போ முதல்ல கூடிய போ வாழ போ எங்கன்னு. ஆனா போயிட்டு ராஜா அண்ணமலையிலே கர்த்தர் வளர வச்சார். அவனை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு எகிப்துக்கு நீ போகணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஓகேவா? வசனத்தை எடுத்து வாசிக்கும். வேதத்தில் விசேஷமாக மோசே பார்வோன் இடத்துக்கு போகும்படி அனுப்புகிறார். மோசே அதுக்கு ஓகே சொன்னாரா இல்லையா? அவருக்கு ஓகே
ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எடுத்து வாசிக்கும் பொழுது சொல்றார், போன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், நீ போ, சும்மா போகாத, நான் உனக்கு பலனா இருப்பேன்னு சொல்லிட்டு யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் தான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மோசேயை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். அதை தரையிலே போடு என்றார். அவர் அதை தரையிலே போட்ட பொழுது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த பொழுது அது அவன் கையிலே கோலாயிற்று. அப்ப மோசேக்கு ஒரு அற்புதங்களை கத்து கொடுத்தாரு. என்னது? ஒரு கோலை கொடுத்தாரு, கீழே போட்டான், சர்வம் ஆயிற்று. திருப்பி வாழை பிடிச்ச உடனே கோல் ஆயிடுச்சு. ஓகே, வண்டர்ஃபுல். திருப்பி இது மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு இன்னொன்னு செய்யறார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, மறுபடியும் மோசேயை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் பொழுது இதோ அவன் கை உறைந்த மழையை போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவன், உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் மடியிலே போட்டு தன் மடியில் இருந்து அதை வெளியே எடுத்த பொழுது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போல் ஆயிற்று. மற்ற சதையை போல. இதுவும் அவனுக்கு மோசேக்கு கொடுக்கிறார். ஆனாலும் மோசேக்கு திருப்தி இல்லை. சரி, அப்புறம் இன்னொரு சொல்ல, இல்லப்பா நான் மறுபடியும் இன்னொன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு யாத்திராகமம் 4:9 வாசிக்கும் பொழுது இவ்விரண்டு அடையாளங்களை 2 அடையாளங்களை கொடுத்துட்டார். அவரை நம்பாமலும் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார். ஒருவேளை உன்னை எகிப்துக்கு அனுப்பும் போது 2 காரியத்தை செய்தும் உன்னை நம்பாம போனாலும் இந்த 3வது பயன்படுத்துன்னு சொல்றாரு. அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு, கொஞ்சம் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே ரத்தமாகும் என்றார். சொல்லிட்டார். இவ்வளவு கொடுத்து உன்னை போன்றார். உடனே மோசே பதில் கொடுக்கிறார். அடுத்த பதில் கேட்கிறார். மோசேக்கு என்னென்ன கொடுத்துருக்காரு? 3 கோலை சர்வமாற்றத்தை கொடுத்தாரு. 2வது கையை வெண்குஷ்டமா மாத்தினாரு. 3வது தண்ணி நம்ம இவ்வளவும் கொடுத்துட்டு கேட்கிறார், ஓகே மோசஸ்? என்ன கேட்கிறாரு? ஓகே மோசஸ், நான் உன்னை அனுப்புறேன், போறியான்னு. உடனே அவர் பதில் சொல்றாரு. வாசிங்க யாத்திராகமம் 4:11-12. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இது 2வது பேசுறதுக்கு முன்னாடி போன்னு சொன்ன உடனே அவர் சொன்னது என்னது? திக்குவாயி மந்தனாவு. நான் கூட நிறைய பேருக்கு ப்ரே பண்ணுவேன். ஓகே ஓகே இல்ல பாஸ்டர், அப்போ கூட வந்துட்டீங்க ஜெபம் பண்ண, ஒரு அற்புதம் நடக்குது சொல்றீங்க. நான் சொல்றேன், தைரியமா போங்க சிஸ்டர், கர்த்தர் செய்வார். ஓகே, நம்ம ஆண்டவர்ட்ட எப்போதும் ஓகேனா ஓகே சொல்லணும். ஆண்டவருக்கு எதுக்கு இது 3 கொடுத்தாருன்னா, முதல்ல என்னது? கோலை சர்வமாற்றினார்னா ஆண்டவருக்கு தெரியும். இந்த எகிப்துல எல்லாம் இந்த சர்வ அதிகாரத்தையும் இருக்கிறவங்க அங்க மந்திரவாதிகளை நம்பி ஜீவிக்கிறவங்க, மந்திரவாதியை நம்பி வாழுறவங்க. எந்த காரியத்தை செய்தாலும், எந்த காரியத்தை செய்ய வேண்டுமானால் அந்த இருக்கிற சீனியர் மந்திரவாதியை கேட்டுதான் செய்வானுங்க. அதனாலதான் ஆண்டவர் இதை கொடுக்கிறாரு. அன்னைக்கு நேரத்தில் நமக்கு தெரியாது மோசேக்கு இந்த கோலை கொடுத்தது எதுக்குன்னா, நீ எகிப்து தேசத்துல போய் சொல்லும் பொழுது அங்க மந்திரவாதிகள் வருவாங்க, நீயும் கோலை போடுவே, அவனுங்களும் கோலை போடுவானுங்க, உந்த சர்ப்பமாகும் அவன் சர்ப்பமாகும். ஆனா ஒண்ணு, அந்த சர்ப்பத்தை உன் சர்ப்பம் வெட்டி மிழுங்கவே தவிர அந்த சர்ப்பம் செத்து போகும் ஆண்டவருக்கு தெரியும். ஓகே, இது மோசேக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும்ல. மோசேக்கு என்ன நடக்கும்னு மோசேக்கு தெரியாது. மோசேக்கு வெறும் பார்வையில கோல் தான் தெரியும். ஆனா சர்ப்பத்தை விழுங்க கூட கோல்னு மோசேக்கு தெரியாது. ஆனா
மோசேக்கு போகும்போது அனுமதித்தத கர்த்தர் யாருன்னு மோசே தெரிந்து கொள்ளும்படி சந்தர்ப்ப சூழ்நிலை வேதத்தை தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியல. அந்த கோல் அந்த சர்பத்தையே மிழுங்குச்சின்னு தெரியல உங்களுக்கு. ஓகே. ரெண்டாவது, அந்த ஊர்ல எகிப்துல எதுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, வியாதியான குஷ்டத்துக்கு பயப்படுவாங்க. குஷ்டனா வாரம் தள்ளி வச்சிருவாங்க. அந்த எல்லையிலே வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது மோசமான வியாதி அது அந்த நாட்களில். அதனால தான் மோசேக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை வல்லமை அனுப்புறாரு. என்னால வியாதியும் செய்ய முடியும், என்னால வியாதியை குணமாக்கவும் முடியும். போய் எச்சரி அங்கன்னு சொல்றாரு. இது மோசேக்கு தெரியல, உங்களுக்கும் தெரியல. குஷ்டத்தை வர வச்சவரும் வாய் திறந்து சொல்லுங்களேன், அவர் தான். குஷ்டத்தை சுகப்படுத்துறோம் அவர் தானே. உங்களுக்கு வியாதி வந்ததும் சுகப்படுத்துறதும் அவர் தான். ஓகே. நம்பிக்கை இருக்கணுங்க. கர்த்தர் சமூகத்துல நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கு வேதத்தை கொடுத்திருக்க தேவனோட வார்த்தை பொக்கிஷமானது. மூணாவது, தண்ணீரை நதியில தண்ணீர் எடுத்து கீழே ஊத்துன உடனே நீ பணத்தினால வாழ முடியுமா? தண்ணி இல்லாம வாழ முடியாது. போய் எச்சரித்து அனுப்புறாரு, போ தைரியமா செய். கடைசியில தண்ணிய கூட காட்டு, தண்ணி காட்டு, பயந்துருவானுங்க. ஆனா இவர் சொன்னது மோசே இல்ல. ஏன் அப்படி சொல்றான்னா, அவன் மைண்ட்ல சின்ன வயசுல இருந்து எகிப்துல நடந்த காரியம் மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. பார்வோன் ரொம்ப மோசமானவன், படபல உள்ளவன், வசதி இருக்கு, போர் சேவைகள் இருக்கிறாங்க, நான் தனியா போய் நின்னா என்ன அடிச்சு போட்டுடுவான்னு சொல்லிட்டு அவன் சிந்தையில பழைய காரியமே ஓடிட்டு இருக்கு. ஆண்டவரோட சொல்லுகிற பெரிய காரியம் அவனுக்கு தெரியல. அல்லேலூயா. உனக்கு கூட இன்னைக்கு அன்பான தேவன் வந்திருக்கிறீங்களே, அற்ப காரியமா காரியத்துல மைண்ட்ல போட்டு பழசே சிந்திச்சிட்டு இருக்கீங்க. ஒன்னு சிந்திங்க, உன்னை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார். அவரால் செய்ய முடியும், அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அவரால் செய்ய முடியும். கொஞ்சம் ஜோரா சொல்லுங்க, அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். மோசேக்கு மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு, இதுதான் இவ்வளவுதான். ஐயோ நம்ம போய் எப்படி போய் நிக்க முடியும்? அவனுக்கு கோல் பெருசா தெரியல, ஆண்டு காண்பித்த விதிமுறைகள் அவனுக்கு பெருசா தெரியல. அவன் மைண்ட்ல பழசே பிக்ஸ் ஆயிருக்கு. ஆனா அப்பதான் சொல்றாரு, நான் உன் வாயோட வாயா இருப்பேன், நீ போ, தைரியமா போ. அந்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இங்க ஒரு வார்த்தை, உங்களுக்கு ஒரு வார்த்தை கடந்து வருகிறது. நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதுக்கு முன்னாடி நீ போ உன் வாயோட. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ, நீ சைலண்டா போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை போதிப்பேன். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது. நான் வசனம் தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவாருங்க. மோசேக்கு சொன்னவர், தெரிந்தவர், மோசே குறித்து அறிந்தவர்கள் இன்றைக்கு ஒரு அதிசயம் செய்வதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். 3 காரியங்களை கர்த்தருக்கு கொடுத்து அனுப்புறார். தைரியமா போ, பேசு, நான் உன்னோட இருக்கிறேன், நீ தைரியமா போ. என்னால செய்ய முடியாது நினைக்கிறியா? நான் செய்தே முடிப்பேன், நான் செஞ்சு முடிப்பேன். சிலவங்க மைண்ட்ல ஒரு மாதிரி பிக்ஸ் ஆயிடும். மோசே எகிப்து குறித்தே யோசிக்கிறோம். ஐயோ அவங்க படபலம் பிரச்சனையில தனியா சிங்கிளா போறோமா, எப்படி செய்ய முடியுமா? ஆண்டுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, the lion of Judah. நம்ம தேவன் யாரு? யூத ராஜ சிங்கம். சிங்கம் கூட்டமா போவாது, சிங்கம் சிங்கிளா போவோம். மோசே நினைச்சா கூட்டமா போன. ஆண்டு சொல்றாரு, நீ சிங்கிளா போ,
ஏன்னா வருகிறவரு யூத ராஜசிங்கம். என்னால முடியாதுன்னு நினைக்காதே, அவரால முடியும். He is a supernatural God. முடியாது நினைச்சா முடியாது, முடியும் நினைவு கர்த்தர் முடிப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். உங்க காரியங்களை செய்து முடிப்பார். என் கர்த்தர், நிறைய பேர் வீட்டு வாசல்ல வந்து செய்தி வரும், என் கர்த்தர் செய்து முடி. எதுக்கு ஓடாதீங்க? ஐயோ விக்காதீங்க. ஐயோ ஒரு சில நேரத்துல கஷ்டம் வந்துட்டு கடவுள் வீடு வித்துனாண்டு. ஹலோ, கர்த்தர் கூட இருக்கிறார். கொடுத்தவருக்கு விக்கிறதுக்காக கொடுக்கிறாரு, கொடுத்தவருக்கு அடுத்த வீட்டை கட்ட கொடுப்பார். உண்மையா சொல்றேன், நேற்று இடத்துல ஒரு வீடு கிரகப்பிரவேசத்துக்காக போயிருந்தோம். மீட்டிங் ஃபுல்லா ஹிந்துஸ், நிறைய பேர் வந்தாங்க. என் மனைவி பின்னாடி உட்காந்துருக்காங்க. அதுல ஒரு ஹிந்து எல்லாருக்கும் சொல்லு, நம்ம போனாலே அவங்க அங்க வீட்டுக்கு போன உடனே நான் தேவை செய்தி எடுத்துரும், பைபிள் பிரகாரம் எடுக்க மாட்டேன். அவங்க கிட்ட ஹிந்துஸ் நிறைய பேர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கதை சொல்லுவேன். அல்லையா, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். சரிங்க சரிங்க, தாஜ்மஹாலை பத்தி சொல்லுவேன். ஓகே, நான் மகாலிபுரத்தை பத்தி சொல்லுவேன். இதெல்லாம் பார்த்துருக்கேன். தெரியும். அதே போலதான் பைபிள் ஒரு 2 கதை சொல்லி சொன்னேன். சொன்ன உடனே குங்க போட்டுலாம் ஓட்டுனாங்க ஒரு அம்மா. அம்மா ஆமேன்னு சொல்லுங்களா, ஐ லைக் யூ. அந்த அம்மா சொன்னது ஐ லைக் யூ. நான் பேசுற விதத்தை அவங்களுக்கு பிடிச்சு போச்சான். ஐ லைக் யூ, ஐ லைக் யூ. ஆமேன்னு சொல்றாங்க, உற்சாகமா சொல்றாங்க. அந்த வீடு ஒரு சோத்திர கூட்டம் ஆயிடுச்சு. முடிஞ்ச உடனே நிறைய பேர் வந்துட்டாங்க பிரேயருக்கு. ஏன்னா தேவனோட வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு. பிரசன்டேஷன் போன்னு சொன்னார். ஆண்டவர் சொல்ற வேலைங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நீ தைரியமா போ, தைரியமா போ, கர்த்தர் உன் கூடவே இருப்பார், மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று கர்த்தர் இன்றைக்கு விசுவாசத்தோட இருக்கிறார். நம்ம மூளைலாம் ரொம்ப கேவலமான மூளை. எனக்கு கூட படிக்கும் போது டீச்சர் சொன்னது உண்மை தான் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்ல 0 வாங்கினேன் அப்போ, இப்ப இல்லை. ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரனுக்கு வச்சிருக்கார். அல்ல, இஸ் a supernatural God. அந்த டீச்சர் ஞாபகம் இருக்கு, தலையிலே போடுவாங்க. என்ன தள்ள போட்டு சொல்லுவாங்க? சபையே சொல்லு, என் காதல் விழல. அன்னைக்கு நான் இன்னைக்கு நிறைய இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன உங்க மைண்ட்ல இருக்கிற மூளையை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கிட்டேன். ஓகேங்களா? உதாரணம், நம்ம வீட்டில் இருக்கோம், ஒரு பெரிய கஷ்டம் வந்துருச்சு. கஷ்டம் சொல்லுங்களேன், கஷ்டம் வந்துருச்சு. நம்ம ஒன்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நல்லவங்களை தான் ஆண்டவர் ரொம்ப, நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம சொல்லிட்டு இருக்கோம், நல்லவங்களை தான் ஆண்டவர் ரொம்ப சோதிப்பார். என்ன சொல்றோம்? இதை எதிர் வீட்டுக்கு வந்துட்டுமே, அவங்க செஞ்ச வேண என்னது, அவங்க செய்த வேண அவங்க சோதனை வராதா? நான் சொல்றேன் உதாரணம், நம்ம மைண்ட்ல இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ரெண்டாவது, ரொம்ப நாள் ஜெபம் பண்ணுகிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரல. ஓகே, எதிர் வீட்டுக்காரன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார், அவனெல்லாம் ஆசீர்வதிக்கிறார், நம்மள மட்டும் சோதிக்கிறார். சரி, இதை நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆனது. என்னது? மோசே மைண்ட்ல அப்படி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஐயோ எகிப்தில் போனாலும் நடக்காது. ஆண்டவர் சொல்றார், போனா போயிடணும். ரெண்டாவது, நம்ம வீட்டில் சொந்தக்காரங்களாம் வந்திருப்பாங்க. உதாரணம், மொட்டை மாடல போய் விளையாட நம்ம பார்த்து நிற்போம். என்ன சொல்லுவாங்க? பசங்க எவ்வளோ தரதுனா அழகாக வளர்ந்துருச்சுல, மான் போல எகிரி குதிக்குதுங்க பாரு, அழகாக ஓடுதுங்க பாரு, வர்ணிப்போம். அடுத்த நாள் போகும்போது பக்கத்து வீட்டுக்கார பசங்க மேலே குதிச்சு நிற்பாங்க, எருமை மாரி வளர்ந்துக்குதுங்க, எப்படி குதிக்குதுங்க பாரு. உண்மை தானே? இதுதான் நம்ம மைண்டு. பிராட் மைண்டே கிடையாது. நமக்கு ஒரு சட்டம். எப்படிங்க இது? நான் சொல்றேன், எகிப்தில் இருக்கிற அந்த சிந்த மூலம் எடுத்து போடுங்க, இது என்னால முடியும், எப்படி நடந்து காட்டு. அவரால் மட்டும்தான் முடியும். சொல்லுங்க, அவரால் மட்டும்தான் முடியும். டைனா, அவரால் மட்டும்தான் முடியும். நீ வீட வைக்க மாட்டேன், கர்த்தர் உயர்த்துவேன். அல்லேலூயா. என் தேவன் ரொம்ப நல்லவருங்க. சூழ்நிலையில பார்த்தா பேசுவாரு, ஒண்ணுமே இருக்காது, ஆனா செய்வன் ப்ராமிஸ் பண்ணுவார். ஓகே ஓகே. இப்ப எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க நீங்க? ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று ஞாபகம் இருக்கு மைண்ட்ல, 1 lakh கொடுக்க போறீங்க. ஆமே. ஓகே ஓகே. பத்தியா இவ்வளவு பேச. நான் சொல்றேன், வீட்டுல நைட்டு இட்லி கூட சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, ஆனா ஓகே சொல்லுங்க, ஓகே சொல்லுங்க. ஏன்னா தேவன் ராஜாக்களை தள்ளி
மேலாக அமர வைக்கிற தேவன். நாளைக்கு கிதியோனுக்கு பெரிய ப்ரொமோஷன் இருக்குல்ல, அல்லேலூயா. இப்போ தெரியாது, இப்போ தெரியாது, ஆனா தெரியும் அவருக்கு. மோசேக்கு தெரியல, கோலை போட்டா சர்பமாவ தான் அவனுக்கு தெரியும். ஆனா சர்பம் மந்திரவாதி கோழியே விழுங்கணும் அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு சிலதெல்லாம் உங்களுக்கு தெரியல, அதிசயம் 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 கேட்டுக்கிறீங்களே தவிர நான் ஒரு அதிசயமா இருக்குன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் அதிசயம் வாய்த்துவார். ஏன்னா நீ கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா. இதுதான் மனுஷனோட மைண்ட் செட்டப். ஆண்டு சமூகத்துல வந்துட்டா கர்த்தர் கிருபை அவனுக்கு தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன்னா விசேஷம் ஒரு சில காரியத்தை உங்களுக்கு காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 2 காரிய சம்பவங்களை பார்க்க முடியும். அதை எடுத்து வாசிக்கும் போது மார்க் 5ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர் படவிலிருந்து இறங்கின உடனே, இயேசு படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து, எங்க இருந்தனா பிரேத கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனுடைய குடியிருப்பு எங்க இருந்ததா? கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் ஒருவனாலும் யாராலும் கட்ட முடியல. அப்படிப்பட்டவன் அடங்காதவன், ஒருவனாலும் இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது. ஆனா வசனம் சொல்லுகிறது, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. மனுஷனால அது கூடாது, தேவனால கூடும். கல்லறையில இருந்தவன் இயேசு பாதத்துல அமர வச்சார். கல்லறையில இருந்தவன இயேசு மாற்றி பாதத்துல உட்கார வச்சாரு. என் தேவன் சர்வ வல்லவர். இஸ் a supernatural. ஒருவேளை உன்னோட காரியம் செத்து போயிருக்கலாம், உன் காரியம் கல்லறை வரைக்கும் போயிருக்கலாம், மூடப்பட்டிருக்கலாம், துர்நாற்றம் அடிக்கலாம். ஐயோ இனி முடியாது, யாரால என்னை காப்பாற்ற முடியாது, யாரால என்னை தூக்க முடியாது, யாரால என்னை உயர்த்த முடியாது, யாரால என்னை காப்பாற்ற முடியாது, யாரும் எனக்கு நல்லது செய்ய முடியாது யோசிக்கிறையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கேன். ஓகே ஓகே. நான் மைக்ல தனியா சொல்லும் போதே ஓகே கேக்குது. நான் சபை சொன்ன எப்படி இருக்கும் தெரியுமா? ஓகே ஓகே. என்ன மெசேஜ் இன்னைக்கு? ஓகே. யாரனா கேட்டாங்க, நீங்க என்ன சபையில போதகர் பேசினாரு, ஓகே என்னம்மா ஓகே, மேட்டர் சொல்லு. ஹalleluya. He is a supernatural God. 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து பார்க்கும் பொழுது மார்க் 5ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை வாசிக்கும் பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால், என்ன எத்தனை வைத்தியர்? அநேக வைத்தியர்களால். அப்போ அநேகனா ஒண்ணு இல்ல, எத்தனை? அநேக வைத்தியர்களால மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது நோட் தி பாயிண்ட், அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, ஒருவேளை இன்னைக்கு சகோதர சகோதரிகளே இந்த 9வது மாத முதல் நாள்ல ஓய்வு நாள்ல வருத்தப்பட்டு வந்திருக்கீங்களா? ஏதோ ஒரு வருத்தம் உள்ள இருக்கு, சம்திங், ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு. எல்லாம் அவன் சொல்ற வருத்தப்பட்டு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். தொட்ட உடனே இயேசுவால மட்டும் தான் சுகம் கொடுக்க முடிந்தது. அவரால் மட்டும் தான் செய்ய முடியும், அவர் மாற்றம் தான் செய்ய முடியும். He is a supernatural God. முடியாது என்று சூழ்நிலை வரும்போது தான் நம்ம இயேசு இறங்குவார். இயேசு நம்மள சில நேரத்தில் எப்படி நம்ம பண்ணுவோம்? மகளை வர சொல்லுங்களேன், குழந்தைங்க வர சொல்லுங்களேன், இது செய்யிட்டு முடிக்கிறேன், இங்க வாமா, உனக்கு அங்கிள் கூப்பிடுறான் இங்க, ஓகேவா? பயப்படுறான், கேள்வியே கேட்க மாட்டேன், உட்கார், ஓகே, மேலே வா, ஓகே. குழந்தைக்கு நீங்க நில்லுங்க, குழந்தைக்கு 105 ஜுரம், எவ்வளோ? 105 டாக்டர், ஓகேவா? நீங்க நில்லுங்க, ஓகே. நான் குழந்தை பிடிச்சி, ஆண்டவரே என் குழந்தைய சுகமாக்குங்க, ஆண்டவரே என் குழந்தைக்கு உடனே சுகமாக்குங்க, ஆண்டவரே என் குழந்தைய சுகமாக்குங்க, எப்படியாவது உங்களால முடியும், உங்களால முடியும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருந்தா ஆகாது. டாக்டர் கிட்ட கொடுக்கணும்.
டாக்டர் கிட்ட கொடுத்தாதான் சுகமாகும். நம்ம பிரச்சனையை வச்சுக்கிட்டு எனக்கு செய்யுங்க, எனக்கு செய்யுங்க, எனக்கு செய்யுங்க, எனக்கு செய்யுங்கன்னா நீ சாவர வரைக்கும் செய்ய மாட்ட. என்னது? பிரச்சனைய போய் கொடுக்கணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் சொல்ற யாரு? பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறவன், நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன், நான் புதிய காரியத்தை செய்வேன். அவர்கிட்ட அந்த வசனம் சொல்லுங்க, நான் உனக்கு. நான் குழந்தைய பிடிச்சிக்க பிரச்சனையே பிடிச்சிருக்கிறது. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, காலை எழுந்துச்சுனா சோம்பப்படி இட்லி பரோட்டா இது சொல்ற மாதிரியே சொல்ல இருக்கிறது. பிரச்சனையா போயிட்டு ஆண்டவர்கிட்ட கொடு. அப்பதான் யாத்திராகம் 14:14 வரும். யுத்தம் என்னோடது, அதை செய்ய மாட்டீங்க. ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். பிரச்சனை அவர் மேல வச்சிடணும், வியாதி அவர் மேல வச்சிடணும். ஏன்னா அவர் தான் சொல்றாரு, என்னால் அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. ஓகே, இன்னைக்கு வெளியே போகும் பொழுது ஓகே எல்லாம் மாறப்போகுது. பைபிள் காலேஜ் நானும் மணி படிக்கும் பொழுது அங்க ஒரு ப்ரொஃபசர் இருப்பார், ரொம்ப அருமையான ப்ரொஃபசர். அவர் சொல்ல அடிக்கடிக்கு அந்த ஸ்லாங் சொல்ல ஓகே ஓகே, அந்த ஓகே தான் நீங்க ஓகே. அல்லையா, நான் சுவிசேஷ கூட்டம் வச்சிருந்தேன். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்து என்னை கூப்பிட்டு அவரோட ஊழியத்துக்கு இணையத்துக்கு பிளான் பண்ணி கூப்பிட்டார். நான் சைலண்ட் தேவ சம்பவத்தில் இருந்தேன். அப்புறம் எங்களோட காரியத்தில் சொன்ன உடனே தேவ பிரசனம் அவர் மூலமாக தீர்க்க சரிப்பட்டு உங்களுக்கு சபை ஊழியத்தான் இருக்குது ஓகேனாரு. அவர் சொன்ன போது ஓகேன்னு சொன்னேன். சபை இல்லை, இடம் இல்லை. அப்புறமேல எல்லாம் வந்தது, இடம் வந்தது. இடத்துக்குள்ள பிரச்சனையும் வந்தது. ஆனா பிரச்சனையை நின்று ஜெயிக்க முடிய கர்த்தர் கிரியை கொடுத்தார். ஓகே, பிரச்சனை இல்லாம எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. சாப்பாடு சாப்பிடணும்னா ஒலை கொதிச்சுதான் ஆகணும். அல்லேலூயா. சொல்லுங்க, கொதிச்சாதான் சோறு, இல்லைன்னா ஒலை கொதிச்சாதான் சோறு. அல்லேலூயா. கறியை வாங்கி வச்சுட்டு பிரியாணினா குக்கர் சவுண்ட் கேட்டாதான் பிரியாணி. தேவ சமூகத்தில் கொடுக்கணும், அவர் தான் அனல் மூட்டுவார். இப்ப மகளை கூப்பிட்டு வச்சு ஆண்டவரே சொன்னாங்க, அவரால் எல்லாம் முடியணும். பரம வைத்திருட்ட ப்ராப்ளம் கொடுத்தா தான் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, 3 விதமான அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன். 3 விதமான அபிஷேகத்தை கொடுத்து அனுப்புறேன். அந்த அபிஷேகம் எப்படி இருக்குன்னா, நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க சொந்தக்கார வீட்டுக்கு போகும்பொழுது வியாதியோடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க விசுவாசத்தோட மகிமையோட அவங்க பக்கத்துல நின்று பாருங்க, கர்த்தர் சுகப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் வல்லமையான தேவன், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்போ மோசே வந்து இப்போ தைரியமா போறதுக்கு வாயோட வாய் இருந்தது போல, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, நீ வெளியே தைரியமா போ, உன் வாயோட வாயா இருப்பேன், பேச விடத்துல நான் பேசுவேன், நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், நான் உனக்கு சொன்னல, நான் உனக்கு நிறைவேற்றேன்னு சொன்னல, நான் செய்து உனக்கு முடிப்பேன், நான் உனக்கு செய்து முடிப்பேன். ஓகே ஓகே. இன்னாரும் என்ன நீங்க எனக்கு மெசேஜ் கொடுத்த மாதிரி ஓகேன்னு கேட்டு பாருங்களேன், டபுள் ஓகேன்னு. ஏன்னா ரெட்டிப்பான நன்மை தருவேன் இன்றைக்கு. அப்ப நான் கேட்கிறேன் ஓகே, டபுள் ஓகே. அப்பதான் 1 லட்சம் வரும், 2 லட்சம் வரும். நாடா அப்படி சொல்லுங்க, உண்மையா சொல்றேங்க. ஆண்டவர் எப்படி கொடுப்பாருன்னா, அமிக்கி குலுக்கி சரியத்தக்கதா. அப்ப நீ 1 லட்சம் கொடுத்தவனுக்கு எவ்வளவு கொடுப்பாரு உனக்கு? அதுக்காக தான் 1 லட்சம் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ் a supernatural God. நான் உங்களை எதுக்கு நீ காலில் ஊக்கப்படுத்தி பேசுறேன்னா, என் தேவன் சாரால் நிகைத்தாளா, ஐயோ செத்து போச்சுப்பா, உதிரப்போக்கு நின்று போச்சுப்பா, அதுக்கு சூழ்நிலே இல்லைன்னு செய்து முடிச்சுட்டு வந்து கேட்டார். சாராலே ஓகே. அண்ணாள் சபையில அழுதான், கொடுத்து முடிச்சு கேட்டது 1, கொடுத்தது பல. ஒரு நாள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான், அண்ணாலே ஓகே. இன்னைக்கு நடுவில் போவீங்க, ஒரு நாள் உங்க சத்தம் கேட்கும், ஓகே ஹாப்பி. நம்ம தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு ஹாப்பி. பக்கத்தில் பார்த்து ஹாப்பி. ஓகே, அவர் ஓகே பண்ணிட்டாருங்க. இன்னைக்கு விசுவாச கண்ணில் மூடுவோம். என் தேவன் நல்லவர். He is a supernatural God.
He's a fantastic supernatural God. Don't be worried about it. Don't get situation of worried about it. உன் சூழ்நிலைக்கு அழாதே, உன் சூழ்நிலைக்கு புலம்பாதே, உன் சூழ்நிலை கண்டு ஓடாதே. நானே தேவன் என்று அமர்ந்திருந்து பார் என்று சொன்ன மோசே என் தேவன் தான். மோசேக்கு அழைக்கும் போது தெரியவில்லை, ஐயோ கூட வருகிறவர் சமுத்திரத்தை பிளந்து காட்டுவார். ஐயோ மோசே அழைக்கும் போது மோசேக்கு தெரியவில்லை கற்பாறை தண்ணீர் வரும் என்று. ஐயோ மோசேக்கு தெரியவில்லை, ஐயோ நான் சொன்ன காடைகள் வந்து விழும் என்று. மோசேக்கு தெரியவில்லை சமுத்திரத்தை பிளக்கிறவர் வல்லமையானவர் என்று. மோசேக்கு தெரியவில்லை அவர் மேக ஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக நின்று விடுவிப்பார் என்று. இன்றைக்கு மோசேயை அறிந்த பிள்ளைகளே, சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் கூட பேசுகிறார். நான் மோசேயோடு நடத்தினது போல உங்களை நடத்துவேன். நான் மோசேக்கு செய்த காரியத்தை உனக்கும் செய்வேன். அக்னி ஸ்தம்பமா இருப்பேன், மேக ஸ்தம்பமா இருப்பேன். நீ கானானுக்குள் போவது நிச்சயம், ஆசீர்வாதத்துக்கு போவதற்கு நிச்சயம், உனக்கு சொன்னது நிறைவேறுவது நிச்சயம். நான் சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன். I am a God of Israel. இஸ்ரவேலின் தேவன் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே நீ இடப்பட்டதுக்காக நன்றி. சபையோடு இடப்பட்டு இருக்கிறீர், பார்க்கிற யாவரும் இடப்பட்டு கொண்டு இருக்கிறீர். உம்மால் செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அதை தான் இன்னைக்கு சபையாருக்கு பேசிக் கொண்டு இருக்கிறேன். ஓ thank you Holy Spirit. Abba shaka bamahanda rekasulato dehende ribi shaka liboka deribo zifili mi mahotto ni mondoraba. I am going to give you the best. ஆண்டு சொல்லுகிறார். அடுத்து நான் உங்களுக்கு பெஸ்டான ஒரு காரியம் செய்ய போகிறேன். அது ரொம்ப பெஸ்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். நீ நினைச்சு பார்க்கிறது காரியம் பெஸ்டா இருக்கும். நீ யோசித்த காட்டிலும் பெஸ்டா இருக்கும். நீ புலம்புகிற காரியத்தை காட்டிலும் பெஸ்டா இருக்கும். அரபா சகத மங்குதூரா தோஹோ தனிமா குதோல தயாது பௌசிலே பி ஹத்தன் மந்தரபா. Bless the congregation my Lord. வந்த பிள்ளைகள் ஆசீர்வதியும். தேவ பிரசனம் இருக்கட்டும், அவருக்கு விசுவாசத்தின்படியாக கடவுவதாக. என் கர்த்தர் மகிமையான 3 அபிஷேகங்களை சபை மீது வைத்து அனுப்புகிறேன். மோசேக்கு கொடுத்தத கர்த்தர் வாயோடு வாயிருந்து பேச போகிறதுக்காக நன்றி. நீ செய்த அதிசயம் மறவாதவர், இன்னும் செய்ய போவதற்காக நன்றி செலுத்தி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் சபையார் பார்க்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, ஓகே, டபுள் ஓகே. காணிக்கைக்காக ஜெபி.